நவயுக கண்ணகி. புதுமுக இயக்குனர் கிரண் துரைராஜ் எழுதி இயக்கி எடிட்டிங் செய்து அவரே முக்கிய கதாபாத்திரங்களை உருவாக்கி இருக்கின்றார். பெங்களூரை சேர்ந்த அவர் பல குறும்படங்களை இயக்கியவர். கோமதி துரைராஜ் படத்தை தயாரிக்க கிரண் துரைராஜ் இயக்கி இருக்கின்றார். பெங்களூர் அருகில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை திரைக்கதையாக்கி இருக்கின்றார். ஆணவ படுகொலை பற்றிய கதை. இருவேறு ஜாதியை சேர்ந்த இருவர் MBBS படிக்கின்றார்கள். கதைநாயகனும் நாயகியும் அதே சமயத்தில் படித்துக் கொண்டே காதலிக்கிறார்கள். இவர்களின் காதலுக்கு ஜாதி வெறி ஒரு மிகப்பெரிய தடையாக வந்து விடுகிறது. கதாநாயகன் தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவர் என்பதால் இந்த ஆணவ படுகொலை நடக்கின்றது. கதாநாயகனின் முன்னிலையிலே கதாநாயகன் அடித்து கொல்லப்படுகின்றார். கதாநாயகனை காப்பாற்ற எப்படியோ முயற்சி செய்தும் காப்பாற்ற முடியாமல் தன் கண் எதிரிலே கொல்லப்படுகிறார். அது மட்டுமல்ல, அந்த கதாநாயகிக்கு வற்புறுத்தி கட்டாய திருமணம் செய்து வைக்கப்படுகிறது. அதன் பிறகுதான் ஒரு டுஷ் உருவாகிறது. அதாவது கதாநாயகி கருவுற்றிருக்கிறாள் என்று செய்தி வருகிறது. புது மாப்பிள்ளை திடுக்கிடுகின்றார். இதற்கு காரணம் யார் என்று இன்னொரு பக்கம் அதன் தேடல் ஓடிக்கொண்டிருக்கிறது. தன் காதலனை கண் முன்னால் கொலை செய்த அந்த ஜாதி வெறி பிடித்த ஆட்களை நவயுக கண்ணகியாக மாறி காதலி பழிவாங்குகின்றார். இதுதான் கதையின் மையப்புள்ளி. வேலூர், காட்பாடி, குடியாத்தம் தான் கதை நடக்கும் கதைக்களம். 3 ஊர்களில் 3 விதமான குணம் கொண்ட மனிதர்களை அவர்களின் குணங்களும் சுபாவங்களும் இதன் மூலம் பிரதிபலிக்கப்படுகின்றன. முக்கியமாக ஜாதி வெறி கொலைதான் இது. அதை மையப்படுத்திதான் திரைக்கதை அமைத்திருக்கின்றார் இயக்குனர். ஒரு மனிதன் இறந்த பிறகும் அவனுடைய 36 மணி நேரத்திற்குள் அவனுக்குள் இருந்து இந்த விந்து எடுத்து அவனுடைய குழந்தையை உருவாக்க முடியும் என்பதை என்கின்ற ஒரு கோணத்திலும் இந்த படத்தில் சில காட்சிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. கதையை கொஞ்சம் புதுமையாகவும் அதே சமயத்தில் இந்த ஜாதி வெறி கும்பலின் அட்டகாசத்தையும் சொல்லும் விதமாக திரைக்கதை அமைத்திருக்கின்றார் இயக்குனர் கிரண் துரைராஜ். காதலனுக்காக பழி வாங்கும் நவயுக கண்ணகி பாத்திரத்தில் பவித்ரா நடித்திருக்கின்றார். மற்றும் தென்பாண்டியன், விமல்குமார், டென்னிஸ் ஜார்ஜ், ஜெயபிரகாஷ் மற்றும் பலர் நடித்துள்ளனர். OTT-யில் வருகிறாள் இந்த நவயுக கண்ணகி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.